நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா காம்போ எப்படி ப்ராப்பராக நம்ம ஃபிட்டிங் போடுறது, ஃபிட்டிங் பண்ணும்போது டேமேஜ் ஆகாமல் எப்படி நம்ம போகிறோம்னா நீங்கள் பார்க்கலாம். சரிங்களா? வாங்க காம்போ எப்படி பார்க்கலாம். முதல்ல வந்து ஒரு ஃப்ரேம் வந்து ஃபுல்லாகவே நீங்கள் எடுத்துட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கணும். காம்போ ஓப்பன் பண்ணி ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கணும். இந்த உடஞ்ச பிசுறு, பழைய கம்மு இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு தான் நீங்கள் காம்போ ஃபிட்டிங் போடணும். ஓகேங்களா? இல்லை பழைய கம்மோ இல்லை உடஞ்ச பிசுறோ இருந்துச்சுன்னா காம்போ கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகாது. இல்லைன்னா உங்களுக்கு வந்து காம்போ வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா? அதாவது பிரேம் நல்லாவே க்ளீன் பண்ணுறது, காம்போ ரிமூவ் பண்ணியாச்சு. புது காம்போ எடுத்து நம்ம ஆல்ரெடி செக் பண்ணிட்டோம். அது வந்து பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கிளாஸ் உடஞ்சி வந்துச்சு. நம்ம ஓசியை போட்டு தான் வச்சுருக்கோம். இந்த காம்போ சேஞ்ச் பண்ணி கிளாஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். இது நம்ம ஃபிட்டிங் போட தான் பார்க்க போகிறோம். அதனால் நம்ம கிளாஸ் வீடியோ நம்ம அடுத்து நம்மளை பார்க்கலாம். ஓகேங்களா? எப்படி பண்ணலாம் காம்போ எப்படி ஃபிட்டிங் போடுறோம்னா அந்த ப்ளக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ப்ளக்ஸை வந்து நீங்கள் கரெக்டாக நீங்கள் பிரேமில் உட்கார வைக்கலாம். காம்போ டேமேஜ் ஆகும். இந்த ப்ளக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ப்ளக்ஸில் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே லைனு, எல்இடி, கிராஃபிக்ஸ் எல்லாமே இதுதான் பாஸ் ஆகி மதர் போர்டு ஃபிக்ஸ் ஆகும். இந்த ஸ்டிப்பு இந்த ஸ்டிப்பில் பிசிக்கல் டேமேஜ் ஆனால் கூட ஒன்று கிராஃபிக்ஸ், அதாவது கொஞ்சம் வடிவம் உருவம் தெரியும் பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் போடுறது வாய்ப்பு இருக்குது. எல்இடி செக்ஷன், லைட் செக்ஷன் போடுறது வாய்ப்பு இருக்குங்களா? ஆனால் இந்த டேமேஜ் ஆகாமல் கீழே ஃபிக்ஸ் பண்ணும் போது எப்பயுமே ஸ்டிப்போட இடத்துல கீழே ஃபிக்ஸ் பண்ணும்போது பிரேமில் வந்து இந்த வந்து ஃப்ரீயாக இருக்கணும். எப்படி சொல்ல போனால் பிரேமில் எடுத்துருங்க, இதில் வைக்கும்போது ஸ்டாண்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிப்பு இப்படி வச்சு நீங்கள் கூட அழுத்தினீங்கன்னா இந்த ஸ்டிப் வந்து இப்படி மடங்கி அழுத்திடும். அப்போ ஸ்டாண்ட் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா எங்களுக்கு கார்னரில் டிஸ்பிளே பொசிஷன், ஓகேங்களா, இப்படி இந்த பொசிஷனில் வச்சு நீங்கள் லாக் பண்ணும்போது என்ன ஆகும்னா லாக் ஆகிக்கும், அழகாக லாக் ஆகிடும். லாக் ஆனது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டிப் இது பார்த்தீங்களா இது ஃப்ரீயாக இருக்கும். நீங்கள் எந்த அழுத்தமும் கொடுக்காது. அப்போ உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணிக்கும். ஓகேங்களா? அப்போ ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா ஒரு காம்போ ஃபினிஷிங்காக பண்ணுறீங்க அப்படின்னா நீட்டாக ஃபினிஷிங்காக ஃபிக்ஸ் ஆகிடும். டேமேஜ் ஆகாது. பேஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக ஓப்பன் ஆகாது. காம்போ ஃபிட்டிங் போனால் ஃபிக்ஸ் பிரேமில் எந்த டேமேஜ் இருந்தாலுமே க்ளீன் பண்ணிக்கணும். பிரேம் வீக்காக இருக்குது அப்படின்ட்டு இருக்குன்னா பிரேம் சேஞ்ச் பண்ணிக்கணும். ஓகே, நியூ பிரேம் கிடைக்குது, பிரேம் மட்டும் தனியாக மாற்றிக்கலாம். ஓகேங்களா? ஒரு மொபைல் செக் பண்ணும்போது கரெக்டாக ப்ராப்பராக செக் பண்ணிவிட்டு அப்புறமேல நம்ம ஃபிட்டிங் போட போகிறோம். ஆல்ரெடி செக் பண்ணியாச்சு, அதனால் நம்ம ஃபிட்டிங் போடுறோம். நோ ப்ராப்ளம். நம்ம வந்து பேஸ்ட் அப்ளை பண்ணி போகிறோம். பேஸ்ட் அப்ளை பண்ணும்போது முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா பழையோட கம்மு இருக்கும் இல்லைங்களா, அந்த டைட்டாக இருக்கிற கம்மை வந்து எடுக்கிறோம். நல்லா எடுத்துட்டோம்னா எங்களுக்கு வந்து நல்லா ஒரு லிக்விடாக வரும். அதுதான் எங்களுக்கு நல்லா ஃபிட் ஆகும். இல்லைங்களா? எடுத்துட்டோம். எடுத்துட்டு என்ன பண்ணோம்னா எல்லா இடத்துலையும் வச்சு நம்ம அதிகமாக ஊற்றக்கூடாது. அதிகமாக ஊற்றினா டிஸ்பிளே கடியிலையும் போயிடும். அடுத்த டைம் ஓப்பன் பண்ணுறப்ப டேமேஜ் ஆகிடும். ஓகேங்களா? அப்போ வந்து நம்ம இந்த ஷார்ப்பான மணி பாயிண்ட்லேருந்து வச்சு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அதோட பேஸ்ட்டை வந்து அப்ளை பண்ணுறோம். ஓகேங்களா? கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ணிகிட்டே போகிறோம். நிறைய அப்ளை பண்ணக்கூடாது. அப்ளை பண்ணால் மேலேயும் உள்ளே பிரேமுக்குள்ளேயும் இறங்குச்சுன்னா நெக்ஸ்ட் டைம் கிளாஸோ இல்லை ஏதோ டச் ஒர்க்கெல்லாம் பிரிக்கும் பொழுது டேமேஜ் ஆகிடும். டிஸ்பிளே லெவலாக நம்ம வந்து அப்படியே பேஸ்ட் போடையே இழுத்துட்டு போகிறோம். ஓகேங்களா? பேஸ்ட் அதிகமாக இருந்துச்சுன்னா ஒரு செகண்ட் எடுத்துகிட்டு நல்லா தொடச்சிட்டு ட்ரை பண்ணிவிட்டு அப்புறமேட்டு நம்ம எடுக்கிறோம். ஓகேங்களா? அதிகமாக பேஸ்ட் வைக்கக்கூடாது. லெவலுக்கு மேலே வச்சிருந்தாலும் பிரச்சனை, அது சுத்தமாக வைக்காமல் இருந்தாலும் பிரச்சனை. ஓகேங்களா? எவ்வளோ தெளிவாக நீங்கள் பண்ணுறீங்களோ அவ்வளோ காம்போ ஃபிட்டிங்காக உள்ளே உண்டாகும். காம்போ டேமேஜ் ஆகாது. ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா கஸ்டமருக்கு நல்லா சாட்டிஸ்ஃபேக்ஷனாக நீட்டாக இருக்கும். ஓகேங்களா? தொடச்சிட்டு நல்லா ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ட்ரை ஆகாமல் இருக்கும். எக்காரணத்தை கொண்டும் கேமரா பக்கத்தில் லென்ஸ் வரும். சென்சார் சென்சார் கேமரா சென்சார் இது ரெண்டுக்கும் பேஸ்ட்டு போட்டுட்டீங்க அப்படின்னா கம்பல்சரி உங்களுக்கு காம்போவில் கேமரா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கேமரா டல் ஆகிடும். சென்சார் பக்கத்தில் பேஸ்ட் போட்டிங்கன்னா சென்சார் மேலே பேஸ்ட் போட்டிங்கன்னா சென்சார் ஒர்க் ஆகும். இது சீக்கிரமாக ட்ரை ஆகாது, கொஞ்சம் நல்லாவே இருக்கும். நம்ம என்ன பண்ணுறோம், டிஸ்பிளே எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? டிஸ்பிளே வந்து இந்த ஒட்ட தேவையில்லை. ஓகேங்களா? நம்ம எடுத்துகிட்டு கரெக்டாக ஏன்னா கொஞ்சம் ஃப்ரீடமாக இருந்தால் தான் லாக் பண்ணுறது கரெக்டாக இருக்குங்களா. நம்ம அழகாக இந்த பிரேம்குள்ளே இந்த ஸ்டிப்பை வந்து உள்ளே இறக்கணும். ஓகேங்களா? இறக்கின அப்புறம் பிரேமை வந்து நீங்கள் ஃபிட்டிங் போடும்போது அச்சு அழுத்தக்கூடாது. ஓகேங்களா? அதோட இது என்ன பண்ணால் கீழே இருந்து ஸ்டிப் பக்கத்துலேருந்து கீழே அந்த ஸ்டிப்பு ஃப்ரீயாக இருக்கணும். கீழே வந்து ஃப்ரீயாக இருக்கணும். இந்த லாக் கண்டிஷன் இருக்குது பார்த்தீங்களா, லாக் கண்டிஷன் கீழே கிளாஸ் ரெண்டு கார்னர்லையுமே
கிளாஸ் வந்து வச்சிங்கன்னா அழகாக ஃபிட் ஆகிடும். அப்படியே அசாமி இறக்கிங்கன்னா இந்த அலைன்மெண்ட். ஓகேங்களா, அவ்வளோதான் கட்சால். நம்ம ஃபினிஷிங்காக நம்மளால் பண்ண முடியும். ஓகேவா, காம்போ ஃபிக்ஸ் பண்ணும்போது ஃபினிஷிங்காக இருக்கும். இப்போ என்ன பண்ணுறோம்னா லைட்டாக நம்ம வந்து துடைச்சிடும். துடைச்சிட்டு இந்த ஸ்டிப் பண்ணி பார்த்தீங்களா, இதை வந்து லாக் பண்ணிக்கிறோம். லாக் பண்ணிட்டு என்ன பண்ணுறோம்னா ரப்பர் நார்மல் இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம். 20 மினிட்ஸ் இல்லை 10 மினிட்ஸ் ரப்பர் நம்ம டைட்டாக போட்டு ஒரு 2 டைம். ஏன்னா நம்மளோட காம்போ ஃப்ரேமில் நம்மளோட காம்போ வந்து நல்லா டைட்டாக லாக் ஆகணும். அப்போ தான் நம்மளுக்கு எல்லா இடத்துலையும் நல்லா டைட்டாக பிடிக்கும். நம்ம டைட்டாக போட தேவையில்ல, ஒரு 2 டைப். லப்பர்லேயும் பார்த்தீங்கன்னா நிறையா குவாலிட்டி வருது. காம்போக்குன்னு ஒரு குவாலிட்டியான லப்பர் இருக்குது, அது போட்டிங்கன்னா ஒரு ஃபிட்டிங்காக வரும். சில ட்ரிக்ஸ் தான், சில விஷயங்கள் பண்ணும்போது சில ட்ரிக்ஸ். ஓகே, ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே வைக்கணும். சரிங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ஒரு 10 மினிட்ஸ் வந்து ஃபிட்டிங் போட்டு வச்சுக்கேன். ஏன்னா ஓரளவுக்கு அந்த ட்ரை அந்த பேஸ்ட் வந்து ஃபிட் ஆகணும். ஓகேங்களா, அதனால் ஒரு 10 மினிட் மட்டும், 10 நிமிஷமாக செலவு பண்ண தப்பு இல்லை. ஓகேங்களா, அதுக்கு முன்னாடி ஃபாஸ்ட்டாக நீங்கள் எடுத்து ஒரு வேலையை பண்ணலாம். என்ன பண்ணால் 10 நிமிஷம் கழிச்சு லப்பர் பண்ணி எடுத்துக்கணும். நீங்கள் வரலாம், ஏன்னா ஸ்டிப்லாம் இருந்துச்சுன்னா மாட்டி கட்டாயிடும். ஓகேங்களா, அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். நம்ம லாஸ் ஆகக்கூடாது, கஸ்டமர் கொடுக்குற கடைசியில் நம்ம கொடுக்கணும். ஓகேங்களா, நம்ம வந்து கேமரா ஸ்டிப் எல்லாமே வரும், கொஞ்சம் கவனமாக. எடுக்க முடியும்னா லப்பரை கட் பண்ணி எடுக்கணும். சிசர் வச்சு கட் பண்ணால் கட் ஆகிடுங்களா. லப்பர் வேஸ்ட்டாக போகலாம், டிஸ்பிளேஸ்லேயே வேஸ்ட் எடுப்பது. ஓகேங்களா, இது காம்போ ஃபிட் பண்ணியாச்சு. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நெக்ஸ்ட் நம்ம அந்த பேட்ரி மவுண்ட் எல்லாமே நம்ம ஃபிட் பண்ணணும். ஓகேங்களா, ப்ராப்பராக பண்ணுங்கள். பேட்ரி வந்து இன்புல்ட் பேட்டரி ஓப்பன் பண்ணும்போது ஏதாச்சும் டேமேஜ் இருந்தால் ஃப்ளாட் பண்ணிக்கோங்க ப்ராப்பராக. ஆல்ரெடி இதுலேயே கம் இருக்குது, அதான் கம் தேவையில்லை. வேணும்னா கம் போடணும்னா லைட்டாக போதும். இது கம்மு போடாமல் வேறு ஏதோ பண்ணணும்னா டபுள் டேஸ் டேப் இருக்குது, மெல்சான் டேப். ஓகேங்களா, அதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, பேட்டரி கனெக்ட் பண்ணியாச்சு. இதெல்லாம் வந்து ஸ்டிக்கெல்லாம் அழகாக ஒட்டியாச்சு. ஓகேங்களா, இப்போ ஓரளவுக்கு ப்ராப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இந்த மதர் போர்டுக்கு மேலே மவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மவுண்டை ஃபிக்ஸ் பண்ணுறோம். அந்த மவுண்டை ஃபிக்ஸ் பண்ணும்போது கரெக்டாக லாக் ஆகிக்குதான்னு பார்க்கணும். ஓகேங்களா, மவுண்டை ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஃபிக்ஸ் பண்ணி ஸ்க்ரூ போகிறோம். சென்சாருக்கு ஒரு மவுண்ட் வருது, மோட இதை ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். ஓகேங்களா, பார்த்தீங்கன்னா மேக்னெட் உள்ள ஒரு ஸ்க்ரூ எடுத்துக்கிறேன். ஏன்னா அது உங்களுக்கு என்ன யூஸ் பண்ணலாம், ஸ்க்ரூவை இப்படி வந்து தாங்கி பிடிக்கும். அப்படிங்களா, எடுத்து நம்ம போடும் போது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஸ்க்ரூ கையில் எடுக்கும்போது மிஸ் ஆகும், கீழே விழுகும். அப்போ மேக்னெட் ஸ்க்ரூன்னு என்னன்னா உங்களுக்கு நல்ல ஒரு டைம். மேக்னெட் ஸ்க்ரூ ட்ரைவில் இருக்கும், ஸ்க்ரூவில் மேக்னெட் வராது உங்களுக்கு. ஸ்க்ரூ ட்ரைவில் மேக்னெட் இருக்கும், அது ஸ்டீல்னால உங்களுக்கு. சரிங்களா, ஸ்க்ரூ முடிஞ்ச அளவுக்கு மிஸ் பண்ணாமல் எல்லா ஸ்க்ரூவும் போட்டிருக்கேன். சரிங்களா, ஏன்னா ஸ்க்ரூ போட்டிங்கன்னா உங்களுக்கு மதர் போர்டு எதுவுமே ஓப்பன் ஆகாது. ஒரு ஸ்க்ரூ 2 ஸ்க்ரூ போடாமல் போட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை. இருந்தாலும் முடிஞ்சளவுக்கு எல்லா ஸ்க்ரூவும் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக ஷார்ட்டாக இருக்கும். சரிங்களா, ஸ்க்ரூ வந்து இங்கே லாக் ஆகும். இந்த ஸ்க்ரூ லாக் பண்ணுற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மவுண்ட் வச்சிங்கன்னா தான் கேப் இருக்கும் உங்களுக்கு. இல்லைன்னா அப்படியே போட்டிங்கன்னா டிஸ்பிளே உடைக்கும். அது என்ன ஃபிங்கர் பின்னோட லாக். ஃபிங்கர் பின் எடுத்து இந்த லாக்கில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். கனெக்ட் பண்ணியாச்சு. ஃபிங்கர் பின் கரெக்டாக ஓரளவுக்கு அரேஞ்ச் பண்ணிட்டு போகிறீங்களா, இந்த லாக்கை அதுக்கு மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுறோம்.
பண்ணிவிட்டு அதுக்கு மேலே தான் அந்த ஸ்க்ரூ போடுறோம். இந்த லாக் போடுற மாதிரி தான் ஸ்க்ரூ போடுங்க. லாக் போடாத மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ஸ்க்ரூ போடாத இடத்துல உங்களுக்கு வந்து டிஸ்பிளேவே டேமேஜ் பண்ணிடும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணால் சிம்பிள் மேலே வச்சுருவோம். இந்த லாக் வந்து ஸ்லிப் வந்து கரெக்டாக பொசிஷன் வச்சு மேலேருந்து லாக் பண்ணுறோம். கவனமாக டிஸ்பிளே உடையாத அளவு லாக் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், நம்ம க்ளீன் பண்ணுறோம். என்ன பண்ணுறோம்னா சுற்றி நம்ம ஒர்க்கில் பேஸ்ட் எக்ஸ்ட்ரா பேஸ்ட் பண்ணியிருக்கோம், அதை நீட்டாக க்ளீன் பண்ண மாட்டோம் அப்படின்னா அதை லிக்விட் செஞ்சில் ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணிட்டோம்னா எனக்கு வந்து பேஸ்ட் வந்து ஒட்டினது தெரிவிக்காது. பார்த்தீங்களா, நீட்டாக பர்ஃபெக்டாக நீங்கள் வேலை எவ்வளோ நீட்டாக செய்வீங்களோ அவ்வளோ கஸ்டமருக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். நீங்கள் அரைக்குறையாக வேலை செஞ்சீங்கன்னா வேலை கம்ப்ளீட் ஆகும், பட் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக அமையாது. ஓகேங்களா, ஏன்னா சுற்றியும் வந்து இந்த பேஸ்ட் எக்ஸ்ட்ரா பேஸ்ட் வந்து நல்லா தொடச்சிட்டு ஓகேங்களா 10 மினிட்ஸ் கழித்து பேக்டோலாம் போட்டதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா பேஸ்ட்லாம் நீட்டாக தொடச்சிட்டு பர்ஃபெக்டாக என்ன பண்ணுறோம்னா நம்ம லாக் பண்ணுறோம். மறுபடியும் பார்த்தீங்கன்னா லப்பர் பேண்டாக போடுறோம். ஓகேங்களா, எதுக்காக மறுபடியும் போனோம்னா ஒரு 1/2 hour நல்லா ஒரு ஃபிட்டிங் ஒரு ட்ரை ஆகி பேஸ்ட் ஓட்டணும்னா ஒரு 1/2 hour டைம் எடுக்கும். ஓகேங்களா, மேக்ஸிமம் நீங்கள் 1/2 hour விட்டாலே போதும். நம்ம நேரம் விடணும் அவசியம் இல்லை. நம்ம நேரம் விடுறப்ப என்ன உங்களுக்கு பிரச்சனை ஆகுனா ஒரு டூப்ளிகேட் டிஸ்பிளே ஒரு மால் குவாலிட்டி நார்மல் குவாலிட்டி டிஸ்பிளே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்கன்னா டிஸ்பிளே டேமேஜ் ஆகிடும். 1 hour 2 hour சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக இருந்தால் நல்லா ஒட்டிக்குமா அப்படின்னு நினைப்பாங்க. பட் ஒட்டிக்கிறது பிரச்சனை இல்லை, டிஸ்பிளேவே டேமேஜ் ஆகிடும். மினிமம் டைம் பார்த்தீங்கன்னா 1/2 hour போதும். நம்ம சிம்பிளாக லாக் பண்ணிக்கலாம். மினிமம் 1/2 hour உங்களுக்கு போதுமான டைம். நல்லா ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1/2 hour, 1 மணி நேரம் 2 மணி நேரம் தேவையில்லை, ஒரு 1/2 hour போகும். ஏன்னா என்னுடைய பேஸ்ட்டோட லெவல் நம்மளுக்கு தெரியும். இந்த பேஸ்ட் போட்டால் எவ்வளோ நேரம் ட்ரை ஆகும், எவ்வளோ நாள் ஒட்டும். ஓகேங்களா, இப்போ பேக்கிங் பேஸ்ட் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா சடனாக உங்களுக்கு வந்து ட்ரை ஆகிடும். 1 செகண்டு ஒரு 10 செகண்டில் ட்ரை ஆகிடும். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 hour டைம் இருக்குது. ஏன்னா நம்ம ஒரு மொபைல் ஃபிக்ஸ் பண்ணுறோம், டிஸ்பிளே ஒட்டி லெவல் பண்ண போகிறோம்னா நல்லா ஃபிக்ஸ் பண்ணி போட்டு ஒரு 1/2 hour ஆகிடும். சரிங்களா, இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங்காக நம்ம காம்போ ஒட்டியாச்சு. இந்த காம்போ வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் லிக்விடோ தண்ணி போட்டாலும் சீக்கிரமாக சைடில் போட்டாலும் ஓப்பன் ஆகாது. நீட்டாக பர்ஃபெக்டாக க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம நல்ல ஒரு பேஸ்ட்டு குவாலிட்டியான பேஸ்ட்டு அப்ளை பண்ணிவிட்டு ஃபிட் பண்ணிடுவோம். பக்கா தெளிவாக இருக்கும். ஓகேங்களா, ஓப்பன் ஆகாது, ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். கஸ்டமர் பார்க்கும்போதும் ஒரு ஆவரேஜ் எங்கேயுமே சைடில் கேப்பு இந்த வெளிச்சம் வராமல் இருக்கும், தெளிவாக இருக்கும். நம்ம ஆன் பண்ணி பார்த்துக்கலாம் மொபைல் ஆன் ஆகும் அப்படின்னு. ஏன்னா இவ்வளோ நம்ம லப்பர் பேண்ட் போட்டு டைட்டாக போட்டிருக்கோம், ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். கஸ்டமர் கொடுக்குறப்ப நம்ம தெளிவாக கொடுத்தா தான் பண்ண முடியும். ஓகேங்களா, ஒரு டைம் ஆன் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, ஆனால் நம்ம உள்ளே போனதுக்கப்புறம் டிஸ்பிளே ஏதாச்சும் நம்ம லப்பர் பண்ணி போனோமா அழுத்திட்டோமா இல்லை ஏதாச்சும் கைப்பட்டு இதை உடஞ்சிருச்சா அப்படின்னு தெளிவாக நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா ஒரு வேலை செய்யும் போது தப்பும் நடக்கும், 100 நடக்கும். அது தெளிவாக நம்ம பண்ணுறோம்னா நம்ம வேலை பண்ணிக்கலாம். டன், வேலை முடிஞ்சிருச்சு. இந்த வேலையை வந்து ஒரு 1/2 hour நீங்கள் வச்சுட்டு அதுக்கப்புறம் டம்பர் கிளாஸ் பேக் பவுச் லப்பர் பேண்ட் மூவ் பண்ணிட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 hour ஆச்சும் மினிமம் இருக்கணும். ஏன்னா இந்த பேஸ்ட் நல்லா ஃபினிஷிங் ஃபிட்டிங்காக பிடிக்கிறது ஒரு 1/2 hour டைம் கம்பல்சரி வேணும். இல்லை நீங்கள் க்ளீன் பண்ணி டம்பர் ஒட்டிட்டு கூட லப்பர் பேண்ட் போடலாம். பட் ப்ராப்பராக பண்ணோம்னா நீங்கள் எல்லாம் 1/2 hour கழிச்சு தான் டம்பர் கிளாஸ்லேயும் நீங்கள் ஒட்டுறதே இருக்கும். ஓகே, லோட் ஆகிட்டு இருக்கு V1. ஏன்னா நம்மளுக்கு ஃபிட்டிங் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபினிஷிங்காக இருக்குது. அப்போ நம்ம கஸ்டமருக்கு கொடுக்கும்போதும் தெளிவாக இருக்கும். ஓகேங்களா, ஓகே பாருங்கள் உள்ள போயிடுச்சு. ஃபஸ்ட்டாக பாஸ்வேர்ட் கொடுத்தாங்க, அதான் நம்ம என்எஸ் கார்டில் போய் செக் பண்ணி சும்மா ரஃபாக ஓகே நல்லா செய்யணும் பார்க்கணும். ஓகே நல்லாவே இருக்குது அப்படிங்கிறப்போ ஒரு 1/2 hour கஸ்டமர் வந்து இருந்துச்சுன்னா கஸ்டமர் கூப்பிட்டு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உங்களுக்கு கஸ்டமர் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு 1/2 hour கழிச்சு மொபைல் லப்பர் பண்ண எடுத்துகிட்டு டம்பர் பேக் கோச் கஸ்டமர்ஸ் மெமரி கார்டு போடணுமா நீங்கள் போட்டு கொடுக்கணும். ஓகேங்களா,